பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் ஜோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் மார்ச் மாத பலன்கள். மார்ச் மாதத்தில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது, அதன் பயனாக உங்களுடைய 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ எப்பவும் போல தான் பேச போகிறோம். கேட்டு பயன்பெறுங்க. பொதுவாக இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தில் குரு பகவான் ஆல்ரெடி மேச வீட்டில் தான் இருக்கார், ஒன்றும் மாற்றம் கிடையாது. கேது பகவான் ஆல்ரெடி கன்னி வீட்டில் இருக்கார், அதனாலேயும் ஒன்றும் மாற்றம் கிடையாது. ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிற மாதிரி மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை பண்ணிகிட்டு இருக்கார். அதே மாதிரி சனி பகவான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி கும்ப வீட்டில் தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனால் 3ஆம் தேதி கும்ப வீட்டில் இருக்கிற புதன் கடக வீட்டுக்கு வந்துடுவார். 3ஆம் தேதி எப்போது, மார்ச் மாதம் 3ஆம் தேதி கும்ப வீட்டில் இருக்கிற புதன் மீன வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்து மகர வீட்டில் இருக்க சுக்கிர பகவான் 9ஆம் தேதி கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். மகர வீட்டில் இருக்க சுக்கிரன் 9ஆம் தேதி கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். அடுத்து 15ஆம் தேதி மகர வீட்டில் உச்சமாக இருந்த செவ்வாய் கும்ப வீட்டுக்கு வந்துடுவார். எப்போ, மார்ச் மாதம் 15ஆம் தேதி. அடுத்து 14ஆம் தேதி சூரியன் கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிடுவார். இதுதான் அந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி. அதாவது செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன், இந்த 4 கிரகம் மட்டும் இந்த மாதத்தில் பெயர்ச்சி. நம்ம பெயர்ச்சினாலே நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி தான் சொல்லிட்டு இருக்கோம். மாத கிரகங்களுக்கும் பலன் உண்டு. அது 1 மாத அளவு தான் இருக்கும், அதனால தான் நம்ம அதை விரிவாக போகிறதில்லை. ஆனால் அதுக்கும் பலன் உண்டு. சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குரு மட்டும் நண்பர் வீட்டில், செவ்வாய் வீட்டில் இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ளேயே அடங்கியிருக்கு. அது ராகு கிட்டக்கையே இருக்குது. சனி பகவான், ராகு பகவான், சனி பகவான் பிடியிலேயே இணைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த மாதங்கள் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும், மறந்துடக்கூடாது. கும்ப வீட்டில் செவ்வாய் இருக்கும்போதும் சரி, ஏன்னா அங்கே சனி பகவான் வேறு ஆட்சியாக இருக்கார். ராகுவோட சூரியன் சேர்றார். அப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது பங்குனி மாதம், இது மாசி மாதம். மாசி மாதமும் பங்குனி மாதம் தான் அதிகமாக கோவில் திருவிழாக்கள் நடக்கும். அப்போ வெயில் அதிகமாக இருக்கும். ஏன்னா நெருப்பு கிரகங்கள் இந்த ராகு கேது, ராகு சனியோடு சேரும்போது, செவ்வாய் ஒரு கங்கு கிரகம், நெருப்பு கிரகம். சூரியன் ஆல்ரெடி எப்போவுமே பங்குனி மாதம் நெருப்பு. இந்த ராகு மீன வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கடல் கொந்தளிக்கிறது, அதிகமான நீர்னால், புயலால், மழையால் பாதித்தது. ஏன்னா ராகு ஒரு போர் கிரகம், விரிவுபடுத்துகிற கிரகம், டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் நான் பேரை வச்சுருக்கேன். தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி தான் 100 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு மழை வந்திருக்கு. ஏன், இந்த ராகு நீர் ராசியில் வந்ததுனால. அப்போ கடல் ராசி, நீர் ராசி வந்ததுனால நம்ம பாதிப்புகளெல்லாம் பார்த்தோம். அப்போ என்னென்னு பண்ணிக்கணும்னா, மாசி மாதம் பங்குனி மாதம் உரப்பு புளிப்பை குறைச்சி சாப்பிட்டுக்கிறது, முடியாதவங்க, உடல்நல பாதித்தவங்க அதிகமாக வெயிலில் போகாமல் இருக்கிறது, அல்லது விவேகமான நெருப்பு சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக எச்சரிக்கையாக இருக்கிறது. பாருங்கள், எப்பாவது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பட்டாசில், தொழிற்சாலையில் தீப்பிடிக்கிறதெல்லாம் இந்த மாதங்கள்லாம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், அவ்வளோதான். இது பொது பலன் தான். உங்கள் ராசிக்குள்ளே போகும்போது தான் அதில் இன்னும் இண்டிவிஜுவலாக நம்ம சொல்ல முடியும். அப்போ நீங்கள் நேரில் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி கேது பகவான் பாருங்கள் கன்னி வீட்டில் இருக்கார். இப்போ கிட்டத்தட்ட 4-5-6 மாதம் ஆச்சு. கன்னி வீடுங்கிறது கணக்கன், ஆடிட்டிங்கிறது. கேது ஞானக்காரன். பார்த்தீங்கன்னா இடி ரைடு, ஐடி ரைடு அதெல்லாம் வந்துச்சு ஒரு சிலருக்கு. காரணம் என்ன, அது கன்னி வீடு, புதனுடைய வீடு, கணக்கன்னு சொல்கிறது, ஆடிட்டிங் சொல்கிறது, பேங்கிங் சொல்கிறது, தொடர்புகள் சொல்கிறது. கேது யார், சுருக்கும் கிரகம். கேது யார், சட்டத்துக்கு, ஆன்மீகத்துக்கு. அப்போ ஒரு சில இடங்களில் இதெல்லாம் நடந்தது. இது பொது பலன் தான், எல்லாருக்கும் இல்லை. ஆக உங்கள் ஜாதகத்துக்குள்ளே போகும்போது தான் விரிவாக பார்க்கணும். இது பொது பலன் தான். ஆனால் உண்மையிலேயே இந்த மாதம் நல்லா இருக்கும். யாராருக்கு எத்தனை % நல்லா இருக்குன்றதை பார்ப்போம். நீங்கள் நேர்கள் என்ன பார்க்குறவங்க புரிஞ்சுக்கணும்னா, வழக்கமாக சொல்கிறது தான், இது ஒரு பொது பலன். மார்ச் மாதத்தில் உங்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும். நீங்கள் என்னோடய சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் இல்லை இப்போ தான் பார்க்குறீங்க, இல்லை சார் நான் இப்போ தான் பார்க்குறேன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. இந்த நிகழ்ச்சி நல்லா இருந்தால் ஒரு லைக் கொடுங்க. எனக்கிட்ட யாராவது பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படி விருப்பம் இருந்தால்
கீழே இருக்க நண்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லை இந்த நான் சொல்கிற இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஓம் நமச்சிவாயா. நம்ம விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசி அப்படின்னா ஆராய்ச்சி செய்யும் ராசி, ஆழமான ராசி, கற்பனை மிகுந்த ராசி, நல்ல ஆக்டிவான ராசி. இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா விருச்சிக ராசி தான். ரைட். இந்த மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்கள் ராசிநாதன் செவ்வாய், நீங்கள் ஒன்று, ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல வலுவாக இருக்கார், கேந்திர பலத்தோடு இருக்காருன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்துருக்காரு. பொதுவாக சனியும் செவ்வாய் சேரக்கூடாது, அது வேற. ஆனால் ஆட்சி பெற்ற சனியோடு சேர்ந்து 4ஆம் இடத்துல வலுவாக இருக்காருன்னு அர்த்தம். அங்கே வேற யார் இருக்கா? சுக்கிரன் இருக்கு. சுக்கிரன்னா யாரு? உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி. செவ்வாய்னா யாரு? நீங்கள். அப்போ நீங்களும் உங்கள் கணவனும், அல்லது நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன், நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி, ரெண்டுக்கும் உள்ள கிரகம் செவ்வாய் சுக்கிரன் ஒன்று சேர்ந்து கேந்திரத்தில் பலமாக இருக்குது, ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சேர்ந்துருக்கு. அப்போ நீங்களும் உங்கள் கணவனும் அல்லது மனைவியும் கணவனும் ஒற்றுமையாக இருக்கீங்கிறது இந்த மாதம். ஒற்றுமையாக இருக்கிறது மட்டும் இல்லை, சனியோடு சேருது. 4ஆம் இடம்ங்கிறது தாய். அப்போ உங்கள் அம்மாவோட ஒற்றுமையாக இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் வீடு கட்டுற யோகம் இருக்கும், அதாவது வீடு கட்டிக்கிட்டு இருப்பீங்க. 4ஆம் இடம்னா வண்டி வாங்கணும். கணவன் பெயரிலோ மனைவி பெயரிலோ புதிதாக வண்டி வாங்கலாம். கணவன் பெயரிலோ மனைவி பெயரிலோ செவ்வாய் சேர்றதுனால புதிய சொத்து வாங்கலாம், வீடு கட்டலாம். அது மட்டும் இல்லை, கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து சனி பகவானோட சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 2 பேரும் பார்ட்னராக சேர்ந்து செய்கிற தொழில், 2 பேரும் சேர்ந்து செய்கிற வேலைகள் எதுவாக இருந்தாலும் சிறப்பு. ஏன்? 10ஆம் இடம் என்பது தொழில், கர்மஸ்தானம். அந்த இடத்த யார் பார்க்குறா? உங்கள் ராசிநாதன் நீங்களே பார்க்குறீங்க. உங்களுக்கு கணவன் கலத்தரம் சொல்லக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குது. அந்த இடத்த சனி பகவானும் பார்க்குது. அந்த இடத்த குரு பகவானும் பார்க்குது. குரு யாரு? தனஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, தனகாரன், ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறாரு. குரு தனகாரன், தனஸ்தானாதிபதி அவர் தான், புத்திர காரணம் அவர் தான். அப்போ தொழில் இந்த மாதம் எப்படி இருக்கும்? பிச்சுட்டு நிற்கும். நீங்கள் என்னென்னலாம் முதல் போடுறீங்களோ அத்தனைக்கும் அதிகமான லாபம் கிடைக்கும். எந்த மாதம்? மார்ச் மாதம். சரி, 4ஆம் இடம்தான் உங்கள் அம்மாவை சொல்கிறது. 4ஆம் இடம்தான் நீங்கள் போடக்கூடிய ஆடைகளை சொல்கிறது. அந்த இடத்துக்கு 9, 10, 9னா சுக்கிரன், 10னா செவ்வாய், அதுவும் ஒன்று சேர்ந்து 4ஆம் இடத்துல இருக்கு. அப்போ புதிய பட்டம் பதவி கிடைக்கும். ஏன்? 9, 10னா தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைச்சி திரும்ப அந்த சுக்கிரன் செவ்வாய் 10ஆம் இடத்தையே பார்க்குது, குரு பார்வையில் இருக்கு. அப்போது யாராவது எம்பி சீட்டு கிடைச்சா உங்களுக்கு கிடைக்கும். இல்லை வேட்பாளராக நின்னீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், 10ஆம் இடம் என்பது தொழில். அந்த இடத்த செவ்வாய் சுக்கிரன் சனி 3 பேரும் பார்க்குறாங்க. செவ்வாய்னா நீங்கள், செவ்வாய்னா கலத்திரம். 4ஆம் இடம் சனி பகவான், அவருக்கு 9, 10 தர்ம கர்மாதிபதி யோகம் கிடைச்சி உங்களுக்கு 10ஆம் இடம் தான் பதவியை சொல்கிறது, பட்டத்தை சொல்கிறது பார்க்குறாங்க. அவங்க மட்டும் பார்க்கல, அந்த இடத்த பட்டம் கொடுக்கறத, பதவி கொடுக்குற 10ஆம் இடத்த குரு பகவானும் பார்க்குறாரு. பொதுவாக குரு பார்த்தாதான் அந்த இடம் சிறப்பு. அதுவும் அவரே உங்களுக்கு யார்? பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பார்க்குறாரு மட்டும் இல்லை, தனஸ்தானமும் பார்க்குது. அப்போ அரசியலில் வெற்றி இந்த மாதம் உண்டு. சரி, அதே மாதிரி கல்வி யோகம் உண்டு. 5ல் சூரியனோட புதன் இருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடம் தான் சூரியன், புதன் தான் உங்களுக்கு லாபாதிபதி. 10, 11 ஒன்று சேர்ந்து 5ல் இருக்கு. அவருக்கு வீடு கொடுத்த குரு வாக்குஸ்தானத்தையே பார்க்குறாரு. 12ஆம் இடம் படுக்கை சுகம், வெளிநாட்டு பயணம், சேமிப்பு, அதை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ விருச்சிக ராசியில் பரீட்சை எழுத போகிற மாணவர்களுக்கு அரசு தேர்வில் வெற்றி, டிஎன்பிசியில் வெற்றி, அரசாங்கம் அரசியலில் வெற்றி நிறைய இருக்கு. திருமண யோகம் உண்டு, இந்த மாதம் நடக்கும் அல்லது நிச்சயமார்த்தமாக நடக்கும். குழந்தை பாக்கியம் உண்டு, இது நடக்கும். இந்த மாதம் மட்டும் பாருங்கள்,
விருச்சிக ராசிக்காரங்க கேட்காதெல்லாம் இந்த மாதம் கிடைக்கும். ஏன்னா கிரகங்கள்லாம் வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிது. 11ஆம் இடத்துல கேது பகவான், லாபம். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? எவ்வளோ முதல் போடுறோங்கிறது அப்புறம், லாபம் வேணுமா இல்லையா? வேணும். அப்போ 11க்கு 12 விரயஸ்தானம், 10ஆம் இடம், அதை குரு பார்க்குது. 12ஆம் இடம் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறது, லாபம் வந்தால் நிம்மதியாக இருப்பீங்க. தனஸ்தானாதிபதி தனத்தையே பார்க்குறார், குருவே பார்க்குறார், தனகாரன் பார்க்குறார், பணக்காரன் பார்க்குறார், கோடீஸ்வரன் பார்க்குறார். ஆக இந்த மாதம் என்பது ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது விருச்சிகராசியை. அது மட்டும் இல்லை, 4ஆம் இடம் என்பது அம்மா. அந்த அம்மாவுக்கு 9, 10 நல்லா இருக்கிறதுனால உங்கள் அம்மா உடல்நிலை நல்லா இருக்கும், அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். அப்பாவை சொல்கிற இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடமும் உங்கள் ராசியிலே இருக்குது. அதுக்கு 5ல் சூரியன் புதன் நல்லா இருந்தால் அப்பாவுக்கு நல்லா இருக்கும். 3ஆம் இடம் சகோதரன், 3ஆம் இடம் மாமனார், அது ஆட்சியாக இருக்குது. அப்போ குடும்பமே நல்லா இருக்க போறீங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை குடும்பத்தோட திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுங்கள். இந்த மாதம் பெஸ்ட்டு பெஸ்ட்டு பெஸ்ட்டு. விருச்சிக ராசிக்காரங்க 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த நாட்களில் 2 வீலரில் போகிறது, காரில் போகிறது, அல்லது பேங்க் டீலிங் வரவு செலவு வச்சுக்கிறதெல்லாம் கவனமாக இருங்க. ஓம் நமச்சிவாய.